பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்முடைய வார்த்தையின்படி நமக்கு செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். இன்னைக்கு வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போது யோசபா தரைமட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். தன்னை தாழ்த்துகிறவன் எப்பொழுதும் உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. யோசபாக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய சேனையோடு வருகிறார். யோசபா சொல்றாரு, ஆண்டவரே, இந்த ஏராளமான ஜனத்திற்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு திராணி இல்லப்பா. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு ராஜா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, இது உங்க யுத்தம் இல்லை, இது கர்த்தருடைய யுத்தம். வார்த்தை கேட்ட உடனே முகம் குப்புற அந்த நெத்தி போய் தரையில விழுது. அப்படி ஒரு ராஜா சாஷ்டாங்கமா தரையில விழறான். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை எல்லாவற்றிலும் என்று பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு சபைகளில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறத பார்க்க முடியல. இன்னைக்கு அநேகர் முழங்கால் படியிடுகிறதே கஷ்டமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விதவிதமான ஆராதனை வந்துருச்சு. ஆனா ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு அரசன் எப்படி விழுந்தான்னா, தரை மட்டும் முகம் குடிந்தான். அப்படின்னு அர்த்தங்க, அந்த முகம் போய் தரையில மண்ணுல படுது. அப்படி ஒரு தாழ்மை. கர்த்தர் அதை பார்த்தார். அதனால்தான் யோசபாக்கு எதிராக வந்த அத்தனை பேரையும் சிதறடித்தார். ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். எதிரிகள் அப்படியே சிதறி ஓடும்படி கர்த்தர் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? யோசபாத்திட்ட இருந்த அந்த தாழ்மையை கர்த்தருடைய கண்கள் பார்த்து, யோசபாத் மாத்திரம் இல்லை, எருசலேமின் குடிகள் அந்த அத்தனை பேரும் தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி பாருங்க. சத்துரு உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். நம்ம மனுஷனுக்கு முன்னாடி நம்மளை ரொம்ப தாழ்த்துறோம், ரொம்ப தாழ்மைப்படுத்தி காட்டுறோம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி அந்த தாழ்மை இருக்குதா? உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு முன்பாய் உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க. சத்துரு சிதறடிக்கப்பட்டு போவான். யுத்தம் கர்த்தருடையது. ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அப்பா. கர்த்தர் எங்களை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.